ஆகாஷ் வந்து அனு கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனா, அனு வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாரி எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லிடுறாங்க. அதனால இத தாங்க முடியாத ஆகாஷ் என்ன பண்றாரு, தவறான முடிவுக்கு போயிடுறாரு. அதனால வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறாரு. இந்த மாரி கவலைப்படாதீங்க அனு. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டேன். இந்த உலகத்த விட்டே நான் போயிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறாரு. அத பார்த்து அனு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆகாஷ்க்கு எவ்வளோ ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆகாஷ் வந்து இந்த மாரி தவறான முடிவுக்கு போயிட்டு அப்படியே மயக்கடிச்சு விழுந்து கிடக்குறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அனு வந்து தவிக்கிறாங்க. ஐயோ! ஆகாஷ்க்கு எதுவுமே ஆகக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து ராகவ் என்ன பண்ணாரு, ஆகாஷ வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாரு. அங்க ஆகாஷ் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்காரு. அதனால ராகவ் ரொம்ப தவிச்சு போறாரு. இங்க அனு வந்து ராகவுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் நிம்மதியா இருங்க இனிமேட்டு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத கேட்டு அனு பயங்கரமா கதறி கதறி அழறாங்க. இத வந்து அபி வந்து பார்க்குறாங்க. அபி வந்து என்னாச்சுக்கா அப்படின்னோனே, இந்த மாரி ஆகாஷ் தவறான முடிவுக்கு போயிட்டாரு அப்படின்னோனே, அபி வந்து கவலைப்படாதீங்க ஒண்ணும் ஆவாது அப்படி சொல்றாங்க. அனு வந்து கதறி கதறி அழறதையும், ஆகாஷ் நச்சி வந்து ஃபீல் பண்ணுறதையும் பார்த்துட்டு அபி வந்து ஒன்றும் புரியாமல் குழம்புறாங்க. ஒரு வேளை வந்து குட்டி பாஸ் வந்து அக்காவோட மனசில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து ராகவ் வந்து அபிக்கு கால் பண்ணுறாரு. இப்போ உனக்கு நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா நீ நினச்சது நடந்துச்சுல்ல, என் தம்பி இதுக்கப்புறம் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், உன் அக்காவுக்கு நல்லா நிம்மதியாக கல்யாணம் பண்ணு, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதை வந்து அபி வந்து கேட்டு என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி ஆகாஷ் சார் வந்து கண்ணை திறக்கலையா இன்னும் அப்படின்னு சொன்னோன்னே, அபி வந்து பார்த்துட்டு அனு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அனு நீ கவலைப்படாத சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் வர மறுக்கிறாங்க. வாங்க சொன்னால் கேளுங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னோடனே, சரி நீங்கள் 2 பேருமாவது போயிட்டு வாங்க முதல்ல கோயிலுக்கு, நீங்கள் 2 பேர் தான் முக்கியமாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அபி அனுவும் வந்து போகிறாங்க. அடுத்து வந்து அனு வந்து ரொம்ப சோகமாகவே இருக்காங்க. அபி அவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அனு வந்து சாமி கிட்ட ரொம்ப உருகி உருகி வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஆகாஷை வந்து காப்பாற்றிடுற ராகவ் வந்து நேராக கிளம்பி வந்து அபி இருக்க கோயிலுக்கே வந்துடுறாரு. அடுத்து வந்து அபியும் வந்து ராகவை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட ஒரு உண்மையை நிரூபிக்க தான் நான் வந்திருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உண்மை அப்படின்னோடனே, பாரு நல்லா பாரு அப்படின்னோடனே, உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா, லவ் ஃபீலிங்னா என்னன்னு தெரியுமா, உனக்கு தான் அந்த இதுவே தெரியாதே, லவ்னா என்னன்னு தெரியாத ஆள் தானே நீ, ஏன் உங்களுக்கு மட்டும் தெரியுமா, எனக்கு தெரிஞ்சதால் தான் இங்கே வந்திருக்கேன் புரியுதா, லவ்வோட வலி என்னன்னு உனக்கு தெரியாது, நீ எல்லாம் வந்து பேச வந்துட்ட, உன் அக்கா மனசில் என் தம்பி இருக்கான் தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. எங்கே கூட்டின்னு போகிறீங்க வா காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அணுவும் வந்து ஆகாஷும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆகாஷை பார்த்து அணு அழுதுட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. பார்த்தல எப்படி உருக்கி உன் அக்கா பேசலான்னு சொல்லிட்டு, இப்போ புரியுதா, உனக்கு நல்லா புரிஞ்சுமே இப்போ உனக்கு அப்படி சொன்னோன்னே, ஆமாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் உன் அக்கா உன் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் மறைச்சி இப்போ வரைக்கும் இருக்கா. என் தம்பி ஒன்றும் விரும்பலை, உன் அக்காவும் என் தம்பியை விரும்புகிறாங்க 2 பேரும் புரியுதா உனக்கு அப்படி சொல்கிறோம். அப்படி வந்து இது எப்படி நடக்கும், நடக்கவே நடக்காது, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அக்காவுக்கு தான் வந்து நிச்சயம் ஆக போகுதுல்ல, நிச்சயம் தானே ஆக போகுது, உன்னை எதுவும் நடக்கலைல்ல, ஆனால் அதுக்கு முன்னாடியே என் தம்பியும் அக்காவும் விரும்புகிறாங்க புரியுதா, அவங்க மனசார விரும்புகிறவங்கள சேர்த்து வைக்கிறோம், அது கூட உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னோடனே, அது வந்து எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நீ என்ன சொல்கிறது ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேர் விரும்புகிறாங்க, அதனால் கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஆகணும் புரியுதா, உன் வீட்டில் எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு, அப்போ தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பேச முடியும், சரி அவங்க அம்மா அப்பா எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை ஒத்துக்க வைக்கிறது ஏன் வேலை புரியுதா அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க.